குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நொடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கு யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/1/2026 சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:33க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:33 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:13 வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 12:08 வரை, பத்திரை பின்பு பிற்பகல் 12:33 வரை பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை சதயம் பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள், வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:25 முதல் 2:10 வரை மேஷ லக்னம், 2:11 முதல் மாலை 4:12 வரை ரிஷப லக்னம், மாலை 4:13 முதல் 6:23 வரை மிதுன லக்னம், மாலை 6:24 முதல் இரவு 8:32 வரை கடக லக்னம், 8:33 முதல் 10:34 வரை சிம்ம லக்னம், இரவு 10:35 முதல் காலை 12:34 வரை கன்னி லக்னம், 12:35 முதல் காலை 2:40 வரை துலாம் லக்னம், 2:41 முதல் காலை 4:51 வரை விருச்சக லக்னம், 4:52 முதல் காலை 7:02 வரை தனுசு லக்னம், 7:03 முதல் 8:57 வரை மகர லக்னம், காலை 8:58 முதல் 10:40 வரை கும்ப லக்னம், 10:41 முதல் 12:21 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும்.
ஸ்ரீ சனீஸ்வர பகவானே கர்மகாரகன், ஆயுள்காரகன். ஆக அவரை வணங்குபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் போல் கொடுப்பார் இல்லை. அவருடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நல்ல உழைக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். நண்பர், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், எல்லோரிடத்திலும் உண்மை உள்ளவர்களாக நடப்பவர்களிடத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நட்பாகவே இருப்பார். அனுகூலம் ஏற்படுத்தி கொடுப்பார். சங்கடங்கள் ஏதும் நேரிடாது. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. அந்த ஓரையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். அதோடு தமிழ் மந்திரங்களையும் சேர்த்து சொல்வது அதிக அனுகூலத்தை கொடுக்கும். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபடுபவர்களுக்கு அநேக கோட்டி வருமானம் கிடைக்கும், லாபங்கள் உண்டாக்கும், வாழ்க்கை அனுகூலமாக நடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகத்தை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் நீங்கும், இன்பங்கள் பெருக்கும், தீமைகள் அகலும், நன்மைகள் உருவாக்கும், பாவங்கள் நீங்கும், புண்ணியம் சேரும். ஆகைய ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டக மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அநேக கோட்டி அனுகூலம் உண்டாக்கும். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இப்படி தொடங்கக்கூடிய அஷ்டகம் என்பது 8 பாடல்களை நீங்கள் இந்த அஷ்டமி திதி நாளில் பாராயணம் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகும். எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மித்ரன் நண்பனான ஸ்ரீ குசேலருக்கு அருள் புரிந்தாரோ அதே போல ஆக பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அவல் எடுத்துக்கொண்டும் ஸ்ரீமன் நாராயணருக்கு நீங்கள் பிரசாதம் நைவேத்தியம் படைத்து வர குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். ஒரு கைப்பிடி அவல் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எடுத்துக்கொண்டதன் மூலம் அவருடைய நண்பருக்கு குபேர சம்பத்தை கொடுத்தார் என்பது ஐதீகம், உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அதே போல இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக்க விரதங்கள் இருந்து அனுஷ்டிப்பது விசேஷம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் மதியம் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை மாலை செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். தேய்பிரை அஷ்டமியில் ஸ்ரீ காலபைரவரை வழிபடுவது துன்பங்களை நீக்கி செல்வத்தையும் தைரியத்தையும் தரும். இதற்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வடைமாலை சாற்றி செவ்வரளி மலர் சூட்டி வழிபட்டு ஸ்ரீ பைரவர் மந்திரங்களை ஜபித்து அன்னதானம் செய்வது சிறந்த பரிகாரங்கள். இன்றைய நாளுக்கான வழிபாட்டு முறைகளில் ஸ்ரீ கால பைரவருடைய சன்னதியில் பஞ்ச எண்ணெய் என்பது நல்லெண்ணெய், 2 இலுப்பை எண்ணெய், 3 விளக்கெண்ணெய், 4 நெய், 5 தேங்காய் எண்ணெய் என்று தீபங்களை தனித்தனியாக ஏற்றுவது சிறப்பு. கடையில் விற்கக்கூடிய பஞ்ச எண்ணெய் வாங்கி தீபங்கள் ஏற்றக்கூடாது. பஞ்ச தீபம் அதை வாங்கக்கூடாது. மேலே சொன்ன விளக்கு எண்ணெய் வகைகளை வாங்கி நீங்கள் தனித்தனியாக புது அகல் விளக்கில் ஏற்றுவது நல்லது. வடைமாலை சாத்துதல், செவ்வரளி மலர் சூட்டுதல்,
தயிர் சாதம் நிவேதித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. மந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ கால பைரவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் திகம்பராய வித்மகே கால காலாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்வது நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினத்தில் தேய்பிறை அஷ்டமி திதி வருவது மிக 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 விசேஷமானது, அற்புதங்களில் ஒன்று. இந்த மிக அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாதீர்கள். 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாக அமைந்திருப்பது மிக சிறப்பான ஒன்று. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் நல்ல விதமாக வாழ பாதுகாப்பு மந்திரம் ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம். இந்த மந்திரம் பயத்தை போக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது பைரவர் மந்திரங்களை 108 அல்லது 1008 முறை ஜபித்தல். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பைரவர் படம் வைத்து விளக்கேற்றி வழிபடுதல். பயம் நீங்க கருப்பு நூலை பைரவர் பாதத்தில் வைத்து மந்திரம் சொல்லி பின்னர் கழுத்தில் கட்டுதல். பலன்கள் என்று பார்க்கும் பொழுது பயம் நீங்கி தைரியம் பெருக்கும், இழந்த செல்வம் பதவி மீட்கப்படும், தொழில் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கும், மாந்திரீகம் செய்வினை பாதிப்புகள் விலகும், கடன்கள் அடைப்படும் சூழ்நிலை உருவாகும். இந்த தேய்பிறை நாள் அஷ்டமி திதியில் இவ்வளவு நல்லது நடக்க மேற்கூறிய வழிபாடு முறைகளை முறையாக செய்யுங்கள். அதற்குண்டான நல்ல பலனை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில்தான் ஸ்ரீ பைரவர் தன்னுடைய காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகமாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் ஏற்படும் கால தாமதங்களை நீக்கி நல்ல நேரத்தை கொண்டு வருகிறார். இதனால் நம் வாழ்க்கை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என்று நம்பப்படுகிறது. நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். இதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் நீங்கள் வழிபட்டால் முழுமையான பலன் கிடைக்கும். அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செய்தாலே காலத்தால் வரும் துன்பங்கள் நம்மை எதுவுமே செய்யாது. அதுபோல கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம், எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு சிறப்பானது. பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களையும் ராகு கால வேளையில் படிப்பது மிக சிறப்பான ஒன்று. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது நெருக்கமானவர்கள் யார் யாரோ அவங்களுடைய தேவைகளை பார்த்து மிக சரியாக அவங்க விரும்பின விஷயங்களை முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்க. லீவ் டேஸ், வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களோட வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ஆசை இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானவங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு தனி பிரியம் இருக்குது அப்படின்னா அவங்களோட நீங்கள் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த நாள் ரொம்ப ஃப்ரீடமாக ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த டே ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. மேஷராசி அன்பர்கள், தொடக்கமே உங்களுக்கு கலை கட்டுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாளை எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்சபடி தான் நடக்க போகுதுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அலுவலகம் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு ஐடியாவாகட்டும், எல்லாமே நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஏதோ சாதாரணமாக சொன்ன மாதிரி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்குண்டான எல்லா அம்சமும் அடங்கிய விஷயமாகத்தான் அது இருக்கும். எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதிகப்படியான வருமானத்தை பெறக்கூடிய பாக்கியம் இருக்குது. மேஷராசி என்பவர்கள் எப்போவுமே தைரியமிக்கவர்கள், துணிந்து செய்யக்கூடியவர்கள், துணிவே துணை என நம்பக்கூடியவங்க நீங்கள். ஆக எதிலுமே முன்னேற்றத்தோடு இருக்கணுன்ற ஆசை உங்களிடம் இருக்குங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கும் நல்ல காலம் உங்களுக்கு பிறந்தாச்சுன்னு நீங்கள் நம்புங்க. எல்லா விதமான செயல்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு தனி மகத்துவத்தோடு இருக்குங்க. விரயசனி நடக்கிறதுனால மேஷராசி என்பவர்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரோவில் தேய்பிறை அஷ்டமியும் இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் எந்த தெய்வத்தை வழிபடணும், வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி அந்த பூஜை எப்படி செய்யணும்,
என்னென்ன தீபங்கள் விளக்கேற்றணும், இத்தனை முறையும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் முழுமையாக கேட்டு இந்த நாளை தவற விடாதீங்க மேஷராசி அன்பர்களே. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவோ பண பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் ரீதியாக ரோகம் இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுங்க. எல்லாமே காற்றில் கரைந்து போயிடும். எப்படி பஞ்சு ஒரு இடத்துல நிற்காம அடிக்கக்கூடிய திசையில் அது பாட்டுட்டு பறந்து போகுதோ, அதே மாதிரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரோகங்களும் நிவர்த்தி ஆகிடும். பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் தீர்ந்துடும். நம்பிக்கையாக ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்க. அவரு தாங்க சரணாகதின்னு இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்தது அதிர்ஷ்டகரமான சில நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். நமக்கும் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிருப்பீங்க வியாபாரத்தில், அது நடக்க போகுதுங்க. தொழில் ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நபர்களோட அனுகூலமாக போகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பொறுமையும் நிதானமாக இருக்கணும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களிடையும் நீங்கள் ஆலோசனை செய்யணும், கருத்துக்களை கேட்கணும். எல்லாம் தனக்கே தெரியும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று இருங்கள், அதுதான் நல்லது. ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. பெரிய பெரிய நபர்களும் சரி, ரிசர்ச் சென்டர் தொடர்பாக படிக்கக்கூடியவர்களுக்கு, புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தமான நிலையில் மிகப்பெரிய ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மனதில் உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்குங்க. யோகாசன பயிற்சி தியானம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல தெளிவான நிலைக்கு வருவீங்க. குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. தொழில் ரீதியாக முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். பங்குதாரர்களோடு உங்களுக்கு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கலாங்க. நல்லதொரு புகழ் சேரும், கீர்த்தி பிறக்கும், அறிவு கூடும். நல்ல ஞானம் கொண்டவங்க நீங்கள். ஆக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்கூலில் டீச்சர்ஸும் சரி, காலேஜில் லெக்சரரும் சரி, ப்ரொஃபஸர் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இனிஷியேட்டுக்கும் அவங்க துணை இருக்க போகிறாங்க. இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைக்கு வருமானம் கிடைக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். சிக்கனமாக இருப்பீங்க. எளிமையாக இருந்து எல்லா விதமான விஷயங்களும் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கைக்கும் நல்ல வருமானம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் சரி, அதில் உங்களுக்கு துரிதம் ஏற்படும். தைரியமாக முன்னெடுத்து போகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். புகழ் சேரும். பல நிலைகளில் நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக நடக்கணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய குணத்தை தெரிஞ்சு அனுசரித்து போகணுங்க. புரிதல்களும் இருக்கும். யார் எப்படி நினைக்கிறாங்க, அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. அதிலும் ரொம்ப நெருக்கமானவங்க, உடன் பிறந்தவங்க, உங்களுடைய வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ரொம்ப முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. சில நேரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் பற்றி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக சில முயற்சிகளையும் எடுப்பீங்க. ஒரு சில நேரம் மனம் பலகீனம் அடையலாம். ஒரு சில நேரம் தைரியமாக இருப்பீங்க. எதையுமே உங்ககிட்ட ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாதுங்க. சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால இடம் மாற்றணும், வீடு மாற்றணும், இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை மாற்றணும்னு நினைப்பீங்க. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானமாக இருக்கணும். பெரும்பாலும் ஸ்ரீ விநாயக பெருமானைத்தான் வழிபடணும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் விநாயகர் ஸ்டாச்சு, விநாயகர் சிலை ஒன்று வைங்க. கிளம்பும் பொழுது காலையில் அந்த விநாயகர் பெருமானை தொட்டு வணங்கி வழிபட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு காயத்ரி ஸ்லோகம், ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத், இவ்வளவு தாங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுங்க.
போகக்கூடிய நேரம் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்க்காத வகையில் பல நன்மைகள் கிடைக்க போகுது. நீண்ட நாளாக நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போகணும், வெளியூர்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முழுமையாக நீங்குங்க. இன்னல்கள்லாம் குறைய போகுது, பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுடைய படிப்புக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. எந்த துறையை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நல்ல ஒரு பிரேவா, தைரியமாக எல்லாருமே பாராட்டும்படும்படியாகத்தான் உங்களுடைய படிப்பு இருக்க போகுது. குடும்ப கஷ்டங்கள், பாரங்கள்லாம் தீரப்போகுதுங்க. எல்லோருடைய பிரச்சனையும் போக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உணர போகிறீங்க. பாருங்கள், தொழில் சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உத்தியோகத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் வரலாம். எப்படி அதனுடைய அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. வருமானம் ஒரு சிலருக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். மனசில் நினைக்கக்கூடிய எல்லா கனவுகளும் கைகூடி வருங்க. புதிய துறை சம்பந்தமான தேடல்கள் அதிகரிக்கலாங்க. எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களுடைய செயலுக்கு துணை இருப்பாங்க. எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைய போகுதுங்க. கோவிலுக்கு போயிட்டு தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடும் செய்யலாம். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் தொட்டு வணங்கி வழிபடலாம். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகத்தை வழிபடுறது நல்லது. ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு உங்களுடைய கர்ம வினைகளை போக்குங்க. எளிமையாக புரிந்து கொண்டு செய்வீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க. செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில நல்ல யோசனைகளும் ஆலோசனைகளும் கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குழந்தைகளை பற்றி தான் சதா சர்வமும் எண்ணம் இருக்கும். உங்களால் உடனுக்குடன் எந்த முடிவும் எடுக்க முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள் அலைமோதிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட பேசுகிறத காட்டிலும் உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினா ஒரு சில வழி கிடைக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல் அதிகரிக்கும். புரிதல்கள் உண்டாக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சியும் நடக்குங்க. ஆதரவு பெருகும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக அமையறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது நினைச்ச சில வேலைகள்லாம் கொஞ்சம் தாமதமாக்கி தாங்க முடியும். அவசரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவசரத்தில் ஒரு காரியமும் நடக்காது. அவசரத்தில் செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு தங்கு தடையாக இருக்குங்க. காலையில் எழுந்து நீங்கள் தெய்வ வழிபாடுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது, அதிலும் காலபைரவர் வழிபாடு இரவு நேரங்கள், அதாவது மாலை நேரத்தில் 7 மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான முழுமையான பலன் கிடைக்குங்க. கர்ம வினைகள் குறையறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை முழுமையாக கேளுங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாளுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், பிரச்சனைகள் தீரத்துக்கு யாரிடத்திலும் நீங்கள் கை கட்டி நிற்காம சுயமாக முன்னேறத்துக்குண்டான வழிகள் எல்லாமே கிடைக்குங்க. பழைய பிரச்சனைகளை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலும் வீடு பற்றின விஷயங்கள், வண்டி வாகனம் பற்றின விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதற்கான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்காது. எதனால் பணம் போய் லாக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில நேரம் மணி பிளாக் ஆகிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மத்தியமமான பலன்கள் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளை பற்றியோ பழைய விஷயங்களை பற்றியோ நீங்கள் எதையும் எடுத்து பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்கள், தாய் தந்தையர் இடத்துல ரொம்ப அனுசரித்து தான் இருக்கணும். அவங்கக்கிட்ட வாக்குவாதமோ வீண் பேச்சுக்களோ எதுவும் செய்யாதீங்க. குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அந்த வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையோட பேசுறது, அவங்க கிட்ட கனிவா இருக்கிறது, அன்பா பேசுறது நல்லது. புதிய வேலை சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க என்ன வேலைலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் ரொம்ப சிறப்பா முடிக்க போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல தைரியம் இருக்கும். ஒரு முயற்சிகள் கைகூடி வரும். அதுவும் சாதாரண முயற்சி இல்லைங்க, விடாமுயற்சி எடுக்க போறீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மையை தரலாம். ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதிலும் பங்குதாரர்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாட்டும் அல்லது சிறு குறு வியாபாரம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட சரிங்க,
உங்களுக்கு ஒரு நபர் யாராவது சப்போர்ட் பண்ணாலும் சரி, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் அனுகூலம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ஸ்கூல் லீவாக இருக்கட்டும், இல்லைனாக்கா ஸ்பெஷல் கிளாஸாக இருந்தாலும் சரி, அதை நல்ல விதமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட யார்கிட்டையும் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக நிதானமாக கேட்குறது நல்லது. உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாகவும் அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லதுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th +2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடியவங்க வெளியிடங்களுக்கு அதிகமாக போகிறதோ, ஃபோன் தொடர்பான விஷயங்களை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும். அதிகமாக செல்ஃபோனில் யார்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் படிக்கக்கூடிய விஷயங்களை பிரேக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. என்னென்ன முயற்சிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே தாராளமாக செய்யுங்க. தியானம் நேரம் கிடைக்கும் பொழுது மெடிடேஷன் பண்ணணும். சாட்டர்டே அப்படிங்கிறதுனால சனீஸ்வர பகவான் வழிபடணும். அதே மாதிரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. இந்த நாள் தேய்பிரை அஷ்டமி திதிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச தெய்வ வழிபாடு, அதோட இன்ட்ரோவில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் என்னென்ன தெய்வத்தை இன்னைக்கு முக்கியமாக வணங்குனா உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும் தெரியுங்களா? அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இறை வழிபாடு தாங்க உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கிரக நிலைகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்குங்க. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள், மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள், எனர்ஜி எல்லாமே நல்லா இருக்கும். மேற்கொண்டு நடக்க வேண்டிய வேலைகளை கவனிப்பீங்க. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளணுன்ற ஆசை எண்ணங்கள் இருக்கலாம். கவனமாக ட்ராவல் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சி இமாலய வெற்றிங்க. நிறைய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான லீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸை நல்லபடியாக பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. எந்த வேலைகள் செஞ்சாலுமே சரி, அதில் பலன் மிக மிக அதிகம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மிக லக்கி டேவாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு வருங்க. கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் தீரும். இனம் புரியாத குழப்பத்திலிருந்து வெளிவருவீங்க. மனசில் நிம்மதி இருக்கும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் தான் உங்களுடைய அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் செயல்படுறது. வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். இளைய சகோதரர்கள், உங்களுக்கு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கிகள் கிட்ட அனுகூலமாக பேசுவீங்க. அவங்களோட சந்தோஷமான சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க. பேசக்கூடிய நேரம் கூட ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் தான் எப்போவுமே பேசுவீங்க. ஆனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருப்பீங்க. உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. வியாபார போக்கு திருப்தியை தரும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ குணம், தெய்வீக எண்ணங்கள் உண்டாக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக புதிய முயற்சிகள் எல்லாமே செய்வீங்க. அது எந்த பிஸ்னஸில் பண்ணுறோம், இன்றைக்கி மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, வியாபாரத்தில் மக்களுடைய வரத்து எப்படி இருக்குது, எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்யும் பொழுது, வேலைக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதமோ வீண் பேச்சோ இருக்காதுங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக உங்கள் வேலையை பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஹையர் ஆஃபீஸரும் சரி, உங்கள் மேலே அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அட்மின் செக்ஷன்லேயும் சரி, அக்கௌண்ட் செக்ஷன்லேயும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், வேலை நிறைய செய்யணுங்கிற உத்வேகம் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. கொடுக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப பொறுப்பாக முடிப்பீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பர்சன் யாருன்னா அது கடகராசிக்காரர்கள் தாங்க. டே நைட் ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் போய் நிற்பீங்க. உங்களுடைய சுயநலத்தை கூட பார்க்க மாட்டீங்க. பொது நலமாக கம்யூனிசம் பேஸில் வேலை செய்கிறவங்க கடகராசிக்காரர்கள் தான். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். டக்குன்னு வேலைகளை முடிப்பீங்க. படிக்கணும்னு நினைப்பீங்க, அதை சீக்கிரமாக மெமரபிள் ஆகிடும். படித்த விஷயங்களை அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு துவக்கக்கூடிய விஷயங்களில் தைரியம் இருக்கும். எதை எப்படி செய்யணுமோ அதை துணிஞ்சு செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்கள் உண்டாக்கும். சகோதர சகோதரிகள் வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க. வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். மற்றவங்களோட ஏதாவது ஷேர் பண்ணி பண்ணணும்னு நினைப்பீங்க.
ஒரு சிலர் இடமாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகள் கூட இருக்கும். வீட்டில் குடும்ப நபர்கள் கிட்ட பேசும் பொழுது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. அனாவசியமாக யாரையும் உதாசீனம் பண்ணிடாதீங்க. உதாசீன பேச்சு உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துடும். ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணணும். உறவுகள் உங்ககிட்ட எப்பவுமே நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட நீங்கள் எப்பவுமே பதமாக பக்குவமாக பேசிகிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுனீங்க அப்படின்னா எல்லாருமே பிரேக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட யாருமே அப்ரோச் பண்ண முடியாது, விலகி போயிடுவாங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. நிம்மதி அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் தாங்க. சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன நிம்மதி, நிறைவு, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே அற்புதங்கள் அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகிடுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படலாங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் உண்டு. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால இன்ட்ரோவில் உங்களுக்கு, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதி இருக்கு இல்லைங்க, அதில் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு, துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருக்க, பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர, எப்படி செய்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கேட்டு கவனமாக செய்யுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்குமே சரி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்றைய மெசேஜ் உங்களுக்கு இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, சந்திர பகவான் விரையாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மன ஓட்டங்கள் உங்களுக்கு மாறுபட்ட தன்மையில் இருக்குங்க. பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க. 10ஆம் வரைக்கும் ராசியில் கேத்து பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சனிக்கிழமை நாள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறத பக்குவமாக இருக்கணும். மௌனத்தை கடைப்பிடிங்க. சனிக்கிழமை நாள் விரதமாக நினச்சிக்கோங்க. தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால பெருமாளுக்கு வழிபாடு, இல்லை ஸ்ரீ காலபைரவருக்கு வழிபாடு, இப்படி உங்களுடைய எண்ணத்தை தெய்வீகம் பக்கம் செலுத்துங்க. கோவிலுக்கு போகிறது, அதிக நேரம் கோவிலில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொண்டு போகணும். பெரும்பாலும் இந்த நாள் மௌனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறது நல்லது. பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள், பிரச்சனைகள், பின்னடைவுகள் எல்லாமே குறைஞ்சி வரும். இப்போ வேலையில் உங்களுக்கு நல்ல வேகம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். எதிர்பார்த்த மாதிரி ஆஃபீஸில் எல்லோருமே உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க. ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணலாம். டிலேவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே லேட்டாக நடக்குது. டைம் மீறி போகுது. குறித்த நேரத்தில் வேலை முடிக்க முடியாமல் பாதியிலே விடுபட்டவங்க கூட இந்த நாள் அந்த வேலைகளை எடுத்து சீக்கிரமாக நடத்திடுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சமரசம் கிடைக்குங்க. வேலை செய்ய முடியலேங்கிற வருத்தங்கள்லாம் போயிடும். வரக்கூடிய வேலைகளை எப்படி செய்யணும், நுணுக்கத்தோடு எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். வியாபாரம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படணுங்க. எப்பவுமே ஒரே நிலை போல் இருக்காது. மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். பொதுவாக உங்களுடைய வேலைகள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சந்திர பகவானை வழிபடுங்க. அவர் தான் மனோகாரகன். உங்கள் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அன்பாக இருக்கணும். வீண் பேச்சு, விவாதங்கள் இருக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட் யார்கிட்டையுமே பண்ணாதீங்க. அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் சங்கடங்கள் வரலாங்க. பேச்சுக்கள் படி உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி திங்ஸில் வாங்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையும். எந்த ஒரு வேலைகளை செஞ்சாலுமே சரி, அதை மிகச்சரியாக முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும். அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும் பொழுது, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே படிப்பில் கவனம் இருக்குங்க. உங்களோட படிக்கிறவங்க மற்றவங்களோடையும் சரி, உங்களுக்கு மேலே கிளாஸில் படிக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களோட பேசும்பொழுது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும், ஹானர் பண்ணணும். வார்த்தையில் ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்கணுங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட வெளிப்படை தன்மையாக பேசுகிறேன் அப்படின்ட்டு வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. கண் சம்பந்தமான சங்கடங்கள் தீர்றதுக்கு
பிளைண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு குச்சி வாங்கி கொடுக்கறதோ, கண் பார்வை தொடர்பான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் தேய்பிறை அஷ்டமியும் இருக்கிறதுனால ஸ்ரீ காலபைரவ பெருமான வழிபடுங்க. ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபாலஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷணாய ஸ்வர்ணாகர்ஷணாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி, ஓம் கல்பாந்த பைரவா போற்றி, ஓம் குரோத பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் சண்ட பைரவா போற்றி, ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து கர்ம வினைகள் அகன்று குறையறதுக்கான வழி கிடைக்குங்க. ஆத்மார்த்த வழிபாடு தான் நல்லது. இந்த நாள் தயிர் சாதம் தான தர்மங்கள் செய்யறது ரொம்பவே நல்லது. பொருளாதாரம் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு வரதை பார்க்க முடியுங்க. எல்லோரிடத்திலும் அன்பை பாராட்டுவீங்க. கீர்த்தி பெருகும் நாள், புகழ் சேரும். அலுவலக வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போகுங்க. உடம்பு நல்லா இருக்கும், சௌக்கியமா இருப்பீங்க, ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாமதங்கள்லாம் விலக்கிடும். எடுத்த காரியங்கள்ல வேகம் இருக்கும். தன் ஆர்வத்தோடு இருப்பீங்க, ஆக்டிவேட் நல்லா பண்ணுவீங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையும் அமைதியும் நிதானமா இருக்கணும். அதிகமாக மௌனத்தோடு இருக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரத்து அதிகரிக்குங்க. பண பற்றாக்குறை பிரச்சனைகள்லாம் தீரும். சேமிப்பு அதிகமாகும். தன வரத்து உண்டாக்கும். அபவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கையில் எப்பவுமே பணம் ரொட்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் தொடங்கக்கூடிய வேலைகள் எல்லாத்திலையுமே ஒரு புதுவிதமான யுக்திகள், கண்ணோட்டங்கள் இருக்குங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க, ஆராயுவீங்க. இது ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு என்ன காரணம், இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ல்டு வைடு விஷயங்களை உங்களுடைய கையில் அடக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வங்கள் இருக்கும். புதிய இன்வால்மெண்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். எப்பவுமே ஒரே ட்ராக்கில் போகாமல் வேறொரு விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே விடாமுயற்சியாக இருக்குங்க. ஒரு சில புரிதல்கள் ஏற்படும். நீங்கள் தவறு பண்ணியிருந்தா கூட இந்த தவறு எதனால் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அந்த தவறை திரும்பவும் நடக்காதபடிக்கும் பார்த்துக்குவீங்க. நல்ல டேலண்ட் இருக்கும். அப்சர்வேஷன், எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்களிடம் வெளிப்படும். டெக்னிக்கல் வழியில் வேலை பார்க்குறவங்க, டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் செய்யக்கூடிய விஷயங்களில் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தானேன்னுட்டு நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு வேலையில் இருக்கக்கூடாது. கவனமும் இருக்கணும், சிந்தனையும் இருக்கணும். உங்களுடைய எண்ணம் எந்த இடத்துலையும் அலைப்பாயக்கூடாது. மனசை ஒருமித்தமாக கட்டுப்பாடோடு வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த டே உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கில் நிறைய அட்வான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவீங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் செதறினாலும் அந்த வேலை உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எத்தனை முறை செஞ்சாலும் அது நிறைய தவறுகள், ப்ராப்ளத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்கள் படி சில வேலைகளை செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதோ, மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும் பொழுதோ, வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்கும் பொழுதோ உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. மனசில் தெளிவுகள் பிறக்கும். ரைட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், வசனகர்த்தா, கதை வசனம் எழுதுகிறவங்க, ட்ராயிங் பண்ணுறவங்க, ஆர்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க. வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே வரும். உறவினர்களுடைய சப்போர்ட் அதிகரிக்கும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த சில பயணங்கள் சாதகமாக இருந்தாலும் சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் இருக்கும். தடைகள் மறையுங்க, தாமதங்கள் நீங்கும், தடங்கல்கள்லாம் விலகும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மிகச்சரியாக செய்யுங்க. ட்ராவல் பண்ணும்பொழுது தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போகலாம். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. கைக்கு பணமும் கிடைக்கும்.
எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் நல்ல தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது நல்லது. மற்ற என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதிக நேரம் ஃபோன் பார்க்குறது, இரவில் தூங்காமல் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கைவிடுறது நல்லது. கூடுமான வரையில் டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கணும்னு இறை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொஞ்சம் குறைவாக பேசுகிறது நல்லது. அதிக நேரம் ஃபோனில் பேசாதீங்க. கம்யூனிகேஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண்ணையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பராக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான கலர் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறம், க்ரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குங்க. நட்சத்திர பலன் பார்க்கும்பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. உங்களுடைய லாபாதிபதி தானே சந்திர பகவான், அவரே உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அதை விட வேற ஒன்றுமே இல்லைங்க. சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அன்னை ஸ்ரீ காமாட்சி வழிபாடு, மதுரை ஸ்ரீ மீனாட்சி வழிபாடு அனுகூலத்தை கொடுக்குங்க. பிறை சூடிய சக்தி காஞ்சி காமாட்சி. புதன் பகவான் ஆனாலே பச்சை நிறம்தான், மரகத கல். அந்த மரகத திருமேனி, பச்சை நிற வண்ண அழகி மதுரை மீனாட்சி தாங்க. ஆக 2 தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில வேலைகள் எல்லாம் தாமதமாகத்தான் நடக்கும். பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாங்க. சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு உண்டானவர். ஆகவே 8ஆம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வேலையில் கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். எதையும் சீக்கிரம் செய்யணும்னு நினைப்பீங்க, முடியாது, இழுபறியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடக்கிறது நல்லது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. கன்னிராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. காரணம் என்னென்னா, அதிலும் தொழில் வியாபாரம் பற்றின எண்ணங்கள் தான் இருக்கும், வருமானம் பற்றின சிந்தனைகள் தான் இருக்கும். சொல்லும் பொழுதே உங்கள் மனசில் நிறைய மன ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. தொழில் என்ன பண்ணுறது, வியாபாரத்துக்கு என்ன செய்கிறது, வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேலை தொடர்பாக நிறைய விரயம் ஆகுது. கைக்கு 10 ரூபா வந்தால் 9 ரூபா செலவாகுது, 1 ரூபா மட்டும்தான் நிற்குது. மிச்சத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேள்வி அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த செலவையும் கவனிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் கூட வரும். இரவு நேரத்தில் எவ்வளவோ கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் சரி, நல்லபடியாக தூங்குவீங்க, குழப்பமே இருக்காது. அதற்கு என்ன காரணம்னா, துலாம் ராசி அன்பர்கள், சந்திர பகவான் 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த பகல் பொழுது எவ்வளோ கவலை இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, அது உங்களுக்கு இரவு நேரம் தூங்கும் பொழுது தெரியாது. ஒரு அமைதியான ஒரு உறக்கத்தோடு இருப்பீங்க. காலையில் எழுந்த உடனே தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரிய வரும். அது வரையில் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆர்கியூமெண்ட்டு எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. பேச்சினால சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் வண்டி வாகன பயண நேரங்களில் ஆர்கியூமெண்ட் வைக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய சண்டை சச்சரவாக கூட மாறிடும். ட்ராவலிங் டைமில் ரோட்டில் போகும்பொழுது, நடந்து போகும்போது கூட யாரையாவது தெரியாமல் இடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போயிடணும். அவங்க ஏதாவது ஒன்று சொன்ன, நீங்கள் ஒன்று பேச அப்படின்னு வாக்குவாதங்கள் வளர்ந்துட்டே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டை பராமரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் செலவாகலாம். செலவாகுதே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். கூடுமான வரையில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது. வருகிற பணம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும், புதுசாக வண்டி வாங்கிறதுக்கும், உடன் பிறந்தவங்களுக்கு செய்யறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவாக்கும். முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் ஒரு சில நேரங்களில் இருக்கும். தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு, ஆர்வம் இருக்கும். பயணங்கள்லாம் கைகூடி வரும். வெளியிடங்களுக்கு போவீங்க. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் குறையிறதுக்கு பழையமையான சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே விளக்கேற்றிட்டு வாங்க. அதே மாதிரி ஸ்ரீ கால பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. வடமாலை சாத்துங்க. தேனால் அபிஷேகம் பண்ணுங்க. மிளகு தீபம் ஏற்றுங்க. இப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்மளுடைய இன்றைய பஞ்சாங்க பகுதியில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம்.
இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சு போகிறதுக்கு, மீண்டும் உங்களுடைய இந்த பிறவியில் கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டி மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும். யார்கிட்டையும் காம்படிஷன் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ்லேயும் சரி, நீங்கள் சாதாரண ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட சரி, உங்களுக்கு என்ன திறமையோ அந்த திறமையை வெளிப்படுத்தி முன்னேறத்துக்கு வழி பாருங்கள். யாரையும் போட்டியாளராக நினைக்காதீங்க. காம்படிட்டரே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. எப்பவுமே எல்லா விதமான விஷயங்களையும் ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஐ எம் வெல், வி ஆர் வெல், இப்படி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்லதே தான் நடக்குது, எனக்கு தெய்வ சக்தி அனுகிரகம் இருக்குது, வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கேன், கையில் பணம் கிடைக்குது, நிறைய வேலை கிடைக்குது, வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, லாபம் கிடைக்குது, அனுகூலம் இருக்குது அப்படின்னு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் செய்கிற வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுங்கள். யாரையும் புது நபர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சந்திர பகவான் மறைவில் இருக்கிறதுனால நீங்களே ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிற அப்படியே கேட்ட செஞ்சாலும் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாமல் நஷ்டப்படுறத நீங்களே அவாய்ட் பண்ணிவிடுங்க. நட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தினங்களில், அது மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா நாளுமே வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று வழிபடுங்கள், நல்லதே நடக்குங்க. நவ கிரகங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிறதுக்கு கோளறு பதிக பாடல்கள் 10 பாடல்கள், இது உங்களுக்கு முதல் பாடல்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 9 பாடல்களையும் சேர்த்து நீங்கள் படிங்க. நவ கிரகங்கள் உங்களுக்கு பக்கமாக இருப்பாங்க, பக்கத்துணையாக இருப்பாங்கங்க. மனசில் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும், வெளி இடங்களுக்கு போவீங்க, செலவுகள் இருக்கும். செலவு செய்யறதுனால பண நெருக்கடி வரலாம், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சனிக்கிழமை தினங்களில் கடன் வாங்காதீங்க. எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு வாங்கக்கூடாது, இரும்பு பொருளை வாங்கக்கூடாது, வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்கள். இரும்பு பொருளை தானம் பண்ணுங்க, கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, எள்ளு சாதம் தானம் பண்ணுங்க. இரும்பு பொருட்களை தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, தயிர் சாதம் தானம் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணுங்க. சனிக்கிழமை நாளில் இறை வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் ரொம்ப லக்கியாக தேய்பிறை அஷ்டமியே சனிக்கிழமை தினத்தில் வந்திருக்கிறதுனால ஸ்ரீ காலபுருஷர், ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதிருஷ்டகரமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகிடும், கன்ஃபியூஷனே இருக்காது. மிக அழகாக டிசைட் பண்ணுவீங்க, அடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீங்க. ஆல்வேஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தான், எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கருத்துக்களில் கவனமாக இருக்கணும், கோபத்தை குறைக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க, ஆதாயம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து கொஞ்சம் பணத்தை ட்ராப் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலை வரலாம். அதாவது சேமிப்பிலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருங்க. இந்த நாள் ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். துலாம் ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர், எதிர்பாராத வகையில் யாராவது ஒருவருடைய ஹெல்ப் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்குங்க. நீங்கள் யார் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னுக்கு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் நமக்கு செஞ்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க தாங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உதவி உங்கள் கைக்கு வரப்போகுது. இது தெய்வ கடாட்சம், தெய்வத்தினுடைய அனுகிரகம். பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதெல்லாம் நல்லது அமையணும்னு இருக்கோ அனைத்து விதமான நன்மைகளும் உங்களிடம் வரும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலைகள். படிப்பில் கவனம் இருக்கும், நேர்த்தியாக இருப்பீங்க, உழைச்சி முன்னேறணுன்ற வைராக்கியம் இருக்கும். எல்லாத்தையுமே திடகாத்திரமாக சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பீங்க. தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சுக்களில் தெளிவு இருக்கும், வீரம் இருக்கும், நல்ல வாக்கு வன்மை இருக்கும்.
ஒவ்வொரு செயலிலுமே பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்கள் வெளிநாடு போகணும், ஃபாரின் சம்பந்தமான படிப்பை படிக்கணுன்றதுக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக சாதகமாகவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கன்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நடக்கும். மற்றவர்களோட நீங்கள் எந்த விதத்திலுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுடைய வழி வேற, உங்களுடைய வழி வேற. யாரையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி மனசை சோர்வுபடுத்திக்காதீங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க. நல்ல தாய் தந்தையரை பெற்றோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். பெற்றோர்களுக்கும் நல்ல பிள்ளையை பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்பக்கூடியவங்க நீங்கள். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், வேலைகளில் ஆர்வம் இருக்கும், விவேகத்தோட வேகமும் இருக்கும். எதை சீக்கிரமாக செய்யணும், எந்த வேலைகளை சுறுசுறுப்பாக கவனிக்கணும், எதை பொறுமையாக செய்யணும்னு உங்களுக்குள்ள நிறைய திட்டங்கள் இருக்கும். அந்த பிளான் படி ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க. மிக அழகாக அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நினச்சா மாதிரி வேலையில் நல்ல உயர்வு இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. சுபம் சௌபாகியம் உண்டு. ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். வீட்டை நீங்கள் சரிப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்குங்க. இடம் வீடு மனை வாங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். மனச்சோர்வு அப்படிங்கிறது இருக்காது. தைரியமாக இருப்பீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றிலுமே நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் காத்திருக்கு. அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். தந்தை வழியில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் நிறையவே இருக்குங்க. எப்போவுமே செய்யக்கூடிய தொழில்களில் ரொம்ப கவனமாகவும் இருப்பீங்க. லாபம் வரத்துக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. தாராளமாக உங்களுடைய போக்கு திருப்தியை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நிறைய டெவலப்மெண்ட்டை பார்ப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய உத்தியோகத்தை கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் டேவாகவும் நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய டேவாக இருக்குது. ஃபார்வர்டுக்கு வருவீங்க. லீடிங்கில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாளுங்க. உங்களுடைய அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் மைண்டாகவே இருப்பீங்க. அதோட அக்ரிகல்ச்சர் பார்க்குறவங்க, ஹோட்டல் வைத்து நடத்துகிறவங்க, அதே மாதிரி வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்காதுங்க. கவனித்து தான் இருக்கணும். பிறரோட அனுசரணையாக நடக்கிறது நல்லது. உறவினர்கள் வழியில் வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் ரொம்ப பொறுமையும் நிதானமாக இருக்கணும். வீணா கடன் வாங்கி அவதிப்படாதீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சில நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இது மற்றவங்களுடைய அட்வைஸோ இல்லை பெரிய ஹையர் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. செயல்பாடுகளில் மந்தத்தன்மைகளில் விலக்கும். கொஞ்சம் வேகம் எடுப்பீங்க. இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிடுவீங்க. உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லணுன்றதே இருக்காது. எல்லா விஷயத்தையும் நீங்களே தெரிஞ்சவர் போலத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களே தவிர மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நிதானம் இருக்கணும். தேவையற்ற ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாங்க. மந்தத்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குனால மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்ணுங்க. வெத்தலை மாலை சாத்துறது, வெண்ணெய் காப்பு பண்ணுறது, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் வாழைப்பழங்களை வாங்கிட்டு போய் பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வச்சு வழிபடுங்க. இதனால் நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்குங்க. சர்வ கிரகங்களினுடைய தோஷங்கள் தீரும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. புதிய முயற்சிகளுக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலும் தொழில் ஜீவனம் பொறுத்த வரையில தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கோங்க. பூர்வீக சொத்துக்களுக்காக பணத்தை முதலீடு பண்ணுவீங்க. அதாவது வழக்கு, வம்பு, தும்பு இது சம்பந்தமாக நீதிமன்ற விஷயங்களுக்காக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும். இது உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்குங்க. பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்குமானா எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த பணத்தை மீட்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அட்வொகேட் கிட்ட, வக்கீல் கிட்ட நீங்கள் பேசி என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டுமே யோசித்து சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது பயன் இருக்காது. குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரித்து இருக்கணுங்க. கோபதாபங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து தான் போகணும். ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகளை ஈடுபடாதீங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்தத்தன்மைகளில் விளக்கும். ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக முடித்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. அரசியல் வட்டாரங்களில் பெரிய பெரிய அளவில் நண்பர்களோட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது குடும்பத்தினுடைய தேவைகள் என்னங்கிறத எல்லாரும் இடத்துலையுமே கேட்டு அதை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. சந்தோஷம் இருக்கும். ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோங்கிற மன திருப்தியோடு இந்த நாளை தொடங்க போகிறீங்க. அடுத்தடுத்த வேலைகளில் கவனமாகவும் இருப்பீங்க. கேள்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இறை வழிபாடு மீது நம்பிக்கை உண்டாக்குங்க. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அப்பாவே உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி நடப்பாங்க. அவங்க கிட்ட வெளிப்படுறத அழகாக பேசலாம். வெளிப்படைத்தன்மையாக இருப்பீங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. கோவில்களில் யஞ்ஞத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி சமைத்து சில வாசனை திரவியங்கள், மஞ்சள், குங்குமம், ஹோமத்திற்கு தேவையான ஹோம குச்சிகள் இப்படியெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. கும்பாபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி தரது நல்லது. உத்தியோக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீங்க. உறவினர்கள் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்மாக அவங்களோட உங்களுக்கு ஒரு பகை உணர்வு தான் இருக்கும். ஏதாவது தெரியாமல் செஞ்சு இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பேசுறது நல்லது. பயனற்ற விவாதங்கள்னால பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் இருக்குமே தவிர எதையுமே சால்வ் பண்ண முடியாது. எதிர்பாராத சில பயணங்களினால் அலைச்சல் உண்டாக்கலாம். திறமைக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட பிறந்தவங்க கூட ஒத்துழைப்பு கொடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பெற்றோர்களிடத்திலிருந்து சில பரிசு பொருட்கள் கிடைக்கலாம். எதிர்பாராத சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கலாம். அவங்களுடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ரொம்ப அட்வைசபிள். அதை எடுத்து நீங்கள் லீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. படிக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சில ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. வியாபார போக்கு திருப்தியை தருங்க. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கைக்கு பணம் வரும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பொருளாதார நிலைகளை வளர்ச்சியை கொண்டு வருவீங்க. அதிர்ஷ்டத்திற்குரிய நாளாகவும் இருக்குது. சில விஷயங்களில் பயணங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற இடங்களுக்கு செல்லாதீங்க. எது அவசியமோ அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிர்ஷ்டகரமான திசைன்னு பார்க்கும் பொழுது கிழக்கு திசை தாங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலனுன்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சிகப்பு நிற வஸ்திரங்களை ஸ்ரீ காலபைரவருக்கு சமர்ப்பிக்கலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள், வாதங்கள் இருக்கக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒத்துழைப்பு இருக்கும். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சந்தோஷம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே சில சேஞ்சஸ் வரதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றங்கள் ஒரு சிறிய அளவிலாவது வரும். எதிராக இருக்கக்கூடியவங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.
அவங்கக்கிட்ட என்ன விஷயங்களை அவுட் பண்ணணும், எதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால உங்களுக்கு அனுகூலம் வருங்க. வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு என்ன காரணம் இப்படி ஒரு மாறுபட்ட தன்மை இருக்குது அப்படின்னா, கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால தாங்க. பொதுவாக சந்திராஷ்டமம்னாலே எதிலுமே கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்கன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான். ஆனால் சின்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய திட்டங்களை எதுவும் இந்த நாளில் செய்யாதீங்க. சந்திர பகவான் மிகச்சரியாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மன மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுப்பீங்க, உடனே சேஞ்ச் ஆகிடும். ஒரு மன அமைதிங்கிறது இருக்காது. கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட புரியாமல் இருக்கும். குழப்பம் அதிகமாக இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் விஷயத்தையே வெளிப்படுத்தணும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய அளவில் யாரையும் கூட்டு சேர்க்காதீங்க. இந்த நாள் புதுசாக எப்போவுமே இருக்கிறவங்க இருக்கலாம், தாராளமாக பழைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஒப்பந்தம் செய்கிறதோ, கையெழுத்து போடுறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, பிறருடைய பணத்துக்கோ நகைக்கோ பொறுப்பு ஏற்பது என்பது கூடாது. அப்படி நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை வேறு யார்கிட்டையாவது ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். இந்த சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடரலாம். யார் இடத்துலையாவது கொடுத்து சில வேலைகளை கவனிக்கலான்னா எங்கேயாவது உங்களை காலவாரி விட்டுடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை ப்ரெசன்டேஷன் இருக்காது. தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, மற்றவங்க அவங்களோட இமேஜினேஷனில் வேற ஒரு மாதிரி செய்வாங்க. மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. மன கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு சிலருக்கு மன கட்டுப்பாடுங்கிறது அமையாது. ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க, அந்த குறிக்கோள் சரியாக நடக்கலையேங்கிற ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும். அது இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரும் புதிருமாக தாங்க நடக்கும். இது இயல்பான ஒன்று. இந்த சந்திராஷ்டமம் முடிகிற வரையில் அமைதியாக இருங்க. யார்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப தெரிஞ்ச பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உக்காண்டிருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி வரும். நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சிக்க, இதனால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனிச்சிருக்கணும், பொறுமையும் நிதானமாக இருக்கணும். கடன் யார்கிட்டையாவது இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பொலைட்டாக பதில் சொல்லணும். அவங்கக்கிட்ட எந்த விதமான எதிரான விஷயங்களையும் பேசாதீங்க. பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புரிதலுங்கிறது இருக்கும். எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. மற்ற விஷயங்களை அலசி ஆராய்வீங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அமையலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில திருப்பங்கள் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். மாறுபட்ட தன்மையிலும் இருக்கலாம். எது நடந்தாலும் அமைதியாக பொறுமையை ஏற்றுக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தான் சந்திராஷ்டமம் நடக்குதுங்கிறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. லாபமோ நட்டமோ எதையும் பெரிதுபடுத்தாதீங்க. எந்த விதமான அலப்பறைகள் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதே மற்றவங்களுக்கு தெரியாதபடி பார்த்துக்கோங்க. அமைதி நிதானமாக இருந்தால்தான் நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால இரவு நேரத்தில் உபவாசம் இருங்க. பகல் பொழுது இருக்கிறத விட உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக, தீர்ந்து போக, கடன் நிவர்த்தியாக்க, கர்ம வினைகள் குறைந்து போக கும்பராசி அன்பர்கள் பகல் நேரத்தில் சாப்பிட்டாலும், காலை உணவு மதிய உணவு எடுத்துக்கொண்டாலும் கூட இரவு நேரத்தில் டின்னர் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இதை ஒரு உபவாசமாக எடுத்துக்கோங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வர தேய்பிறை அஷ்டமத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் அதுவாக சால்வ் ஆகிடும். சூரிய பகவானை கண்ட பனி மாதிரி மறைஞ்சு போயிடுங்க. பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும், எவாப்ரேட் ஆகிடும். இதை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஆக தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி ஆகட்டும், அஷ்டமி திதி ஆகட்டும், இப்படி இந்த தேய்பிறைகளில் வரக்கூடிய திதிகளில் அதே மாதிரி சங்கட சதுர்த்தி நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய திதிகளை நீங்கள் எழுதி ஒரு டைரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய பரிகாரங்களை எழுதுங்க. அப்போ உங்களுக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது செலவே இல்லாமல் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால துணைவருடைய ஆதரவு கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு துணைவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். எல்லா விதமான விஷயங்களையும் மிக எளிமையாக கொண்டு செல்வீர்கள். சந்தோஷம் பெருக்கம், மனதில் சாந்தம் அமைதி உண்டாக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் கூட வரும்.
வேலையில் இப்படி ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கும். பிரச்சனைகள் தீர்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். அதிக சிரமங்கள் எதுவும் இருக்காதுங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மீனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி இருக்க போகுது. 7.5 சனி காலம் நடந்துட்டு இருந்தாலும், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய நேர்மையான பணியில் நல்லது தான் நடக்கும். அதிகமாக உழைக்கிறீங்க, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி பலன் கண்டிப்பாக வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களில் வீட்டை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகளில் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருங்க. சிந்தனைகளில் எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாகும். பெரும்பாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வேலையில் கூடுமான வரையில் எல்லோரையுமே சேர்த்துக்கிட்டு வேலை செய்கிறதும், எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வைஸராக இருப்பீங்க, கைடாக வேலை பார்ப்பீங்க. டெக்னீஷியன்ஸ் துறை சம்பந்தமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். யாருக்கும் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறது நல்லது. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் பலமுறை சிந்தித்து செய்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு புது தெம்பு தைரியம் கிடைக்குங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி இருக்கும், புரிதலோடு இருப்பீங்க. நண்பர்கள் நட்புகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானாக அமையும். இறை வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால இரவு நேரத்தில் உபவாசம் விரதங்கள் அனுஷ்டிப்பது மட்டும் நல்லது. இரவு நேரத்தில் காலையில் மத்தியானம் சாப்பிடலாம். இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த 8-9 மணி நேர உபவாசம் பகல் பொழுதில் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இரவு நேரத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு வலிமை 100% உண்டு. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க மீனராசி அன்பர்களே. பொதுவாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க கண்ணும் கருத்துமாக இருந்து வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு போவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மெமரி பவர் இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், டேலண்ட்டாக இருப்பீங்க, ப்ரில்லியண்ட்டாக செய்வீங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டன்றதே இருக்காது. அது 10th +2 போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் மத்தியில் உங்களுக்கு நல்ல புகழ் பெருமை கிடைக்கும். உங்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்க, கௌரவமாக இருப்பாங்க. விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் பயணிக்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்கலாம், பட்டம் கிடைக்கலாம், பதவி உயர்வுகள் கிடைக்கலாங்க. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து செயல்படுவீங்க. ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் நிமித்தங்களில் பங்குதாரர்களோட சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவீங்க. பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் மாற்றங்கள் நடக்கலாம். வேலையாட்களிடத்தில் கனிவாக அவர்களுடைய அன்பு பாராட்டி செய்யணும். குறை கூறதோ தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறதோ அவங்கள மனசை கஷ்டப்படுத்துறதோ கூடாது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான நாளாக தாங்க இருக்குது. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். கைக்கு வர வேண்டிய பணம் ரொட்டேஷன்ஸில் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு சில ஹெல்ப் கிடைக்கலாம். பெரிய அளவில்னாலும் ஏதாவது ஒரு வகை கண்டிப்பாக எதிர்பார்ப்புகளுக்கு மேலே நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. மனசில் நிம்மதியும் நல்ல சந்தோஷம் இருக்கும். தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறோம். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.